அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இளம் தொழில் முனைவோருக்கு சலுகை கடன் வெளியான மகிழ்ச்சி தகவல். ஆசிரியராக விரும்புவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர். கட்சி தலைவர்களின் ஓய்வூதியம் குறித்து வெளியான தகவல். இன்றும் தபால் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு. மாஃபியா கும்பல்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த விடுதலை புலிகள். அனுர அரசு பெருமிதம். நாடாளுமன்ற வளாகத்தில் உயிர் மாய்த்த எம்பி. கோர விபத்தில் சிக்கி தீப்பற்றி எரிந்த பேருந்து 71 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் சில பகுதிகளில் தொடர் நிலநடுக்கம், மக்கள் அச்சம். தொடர்பென விரிவான செய்திகள். விவசாய மற்றும் தொழில்துறை துறைகளில் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் சலுகை கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டை ஊக்குவிக்க சலுகை நிதி வசதிகள் இல்லாதது விவசாய துறையில் தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கு ஒரு தடையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலைமை இளம் தொழில் முனைவோருக்கு விவசாயத்தின் மீதான ஈர்ப்பை குறைப்பதாகவும், பயிரிடப்படாத நிலத்தின் அளவை அதிகரிப்பதாகவும், உணவு உற்பத்தியை குறைப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி விவசாயம் மற்றும் தொழில்துறை துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோரின் மேம்பாட்டிற்காக சலுகை கடன் திட்டத்தை செயல்படுத்த 500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 5 வருட காலத்துக்கு செயல்படுத்தப்படும். மேலும் ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக 5 மில்லியன் கடன் வசதியை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சலுகை கடன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளிடமிருந்து வசூலிக்கப்படும் வட்டி நிலுவையில் உள்ள கடன் தொகையில் ஆண்டுக்கு 4% என கூறப்படுகிறது. அதன்படி இலங்கை வங்கி, மக்கள் வங்கி மற்றும் பிரதேச அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து தொடர்புடைய சலுகை கடன் திட்டத்தை செயல்படுத்த விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேவையான தரங்களை பூர்த்தி செய்யாத கல்வி பட்டங்களை வைத்திருக்கும் நபர்கள் இனி ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர சிறுவரத்ன இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களுக்கு தேசிய தரங்களை பூர்த்தி செய்யும் பட்டங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்று அவர் வலியுறுத்தினார். இதேவேளை அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்றும், தொழிலில் நுழைப்பவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்றும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தென் மாகாண கல்வித்துறை பிரதிநிதிகளுடன் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார். அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும். மேலும் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்ளும் பட்டதாரிகள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்று அவர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான பேலியகொட வெதமுள்ள பகுதியில் நபர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று மதியம் நபரொருவர் ஆயுதத்தால் குத்தி கொல்லப்பட்டார் என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கழனி வெதமுள்ள பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட நபருக்கும் மற்றொரு நபருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த கொலை நிகழ்ந்துள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த நபரின் உடல் கொழும்பு போலீஸ் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொலையில் ஈடுபட்ட சந்தேக நபரை கைது செய்ய பேலியகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் முடிவின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நிறுத்துவதாயின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, DW குலசேகர, திஸ்ஸ விதாரண, வாசுதேவன் நாணேக்கார உள்ளிட்ட 6 கட்சி தலைவர்கள் ஓய்வூதியத்தை இழக்க நேரிடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அதன்படி 499 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமாரும் ஓய்வூதியத்தை இழக்க உள்ளனர். அவர்களில் 150 பேர் கணவனை இழந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமார்கள் என ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் செயலாளர் பிரேமஸ்ரீ மாணகி கூறியுள்ளார். உலகில் ஓய்வூதியத்தை நிறுத்தும் ஒரே நாடு இலங்கை என்றும் இது ஒரு மனித உரிமை மீறல் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தபால் தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணிப்புறக்கணிப்பு இன்று 3வது நாளாக தொடர்ந்து வருகின்றதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சருடன் முறையான கலந்துரையாடலை கோரி இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அதன் தலைவர் GGC நிரோஷன தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் வரவு நேர பதிவுக்காக கைரேகை இயந்திரம் நிராகரிக்கப்பட்டதாகவும் வெளியான குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதி தபால் மாதிபர் சமீஷா டி சில்வா கைரேகை இயந்திரத்தை செயல்படுத்துவதே தொழிற்சங்கத்தினரின் பணிப்புறக்கணிப்புக்கான காரணம் என தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தமையினால் போதைப்பொருள் மாஃபியாக்கள் அந்த பகுதிகளுக்குள் ஊடுருவ முடியவில்லை என சமகால அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான ரணசிங்க பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் ஆட்சி காலங்களில் போதைப்பொருள் வர்த்தகம் தீவிரம் அடைந்ததாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்தில் பாதாள உலக குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒருங்கிணைப்புடன் இயக்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகள் செயற்பாட்டில் இருந்தமையினால் அங்கு ஒரு பாதாள உலகத்தை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டாலும் அவை மிகவும் தீவிரமாக இருக்கவில்லை. இந்த குழுக்களை கட்டுப்படுத்த ஒரு ஹோட்ஃபாதர் இருந்தமையே இதற்கு காரணம் என்று அவர் தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் பாதாள உலகத்துக்கு பொறுப்பான அந்தந்த அரசாங்கங்களின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் ஈடுபட்டதாக அமைச்சர் கூறினார். பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படும் போது தொடர்புடைய அரசியல் தலைவர்கள் அல்லது அவர்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலையிட்டு பிரச்சினைகளை தீர்த்து வைத்துள்ளனர். பாதாள உலக கும்பல்களுக்கிடையே தொகுதிகள் பகிரப்பட்டதால் கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். பின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உடல் அந்நாட்டு நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டின் சமூக ஜனநாயக கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் எமிலி பெல்டேனோனின் உடலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவர் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. இந்நிலையில் அவர் எங்கள் சமூகத்தின் மிகவும் நேசிக்கப்பட்ட உறுப்பினராக இருந்தார். நாங்கள் அவரை மிகவும் இழப்போம். ஒரு இளம் வாழ்க்கை மிக விரைவாக முடிந்துவிட்டது என்று சமூக ஜனநாயக நாடாளுமன்ற குழுவின் தலைவரான டைட்டி துப்புரைனேன் தெரிவித்துள்ளார். சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தின் அனைத்து அதிகாரப்பூர்வ அலுவலகங்களையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 17 குழந்தைகள் உட்பட 71 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹெராத் மாகாணத்தில் நேற்று இரவு ஹபூலுக்கு சென்ற பேருந்து லொரி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதிலே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்துக்கு பின்னர் குறித்த பேருந்து தீப்பற்றியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள். இந்நிலையில் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளும் உயிரிழந்துள்ளனர். அதே நேரம் லொரி மற்றும் மோட்டார் சைக்கிளில் இருந்த 2 பேரும் உயிரிழந்துள்ளனர். பேருந்து ஓட்டுநரின் அதிகப்படியான வேகம் மற்றும் அலட்சியத்தாலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஹெராத் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியாவின் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அடுத்தடுத்து 2 முறை நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் இன்று அதிகாலை 3.3 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 4:30 மணியளவில் ரெக்டர் அளவில் 4.0 என மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. புவி அதிர்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி முதல் நிலநடுக்கம் இன்று அதிகாலை 3:27 மணிக்கு 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. சம்பாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து NCS தனது எக்ஸ் தளத்தில் ரெக்டர் அளவில் 3.3
இன்று அதிகாலை 3:27 மணிக்கு அட்சரேகை 32.87 எண் தீர்க்கரேகை 76.9 ஆழம் 20 கிலோமீட்டர் இடம் சம்பா இமாச்சல பிரதேசம் என்று பதிவிட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் இருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.